இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சிகப்பு கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஆயில் ஊற்றிக்கோங்க. நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் பாம் ஆயில் எடுத்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் இதை விட நல்லாயிருக்கும். கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் பருப்பு போட்டுக்கோங்க. உளுந்த பருப்பு இல்லைன்னா சாம்பார் பருப்பு போட்டுக்கோங்க. இல்லைன்னா சிறு பயிறு பருப்பு அது எது பாயசம் பண்ணுவாங்க, அந்த பருப்பும் போடலாம். ஏதாவது ஒரு பருப்பு போட்டு அதுவும் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதான் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் போதும். நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற ஃப்ரெஷ்ஷான கீரையை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா போட்டு நல்லா கிளறி நல்லா வதக்கிக்கோங்க. இதிலேயே நல்லா இந்த ஒரு 2 நிமிஷம் பண்ணி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா இதே வந்துடும். இப்படி நீங்கள் கிண்டி கொடுத்தும் வேகலை அப்படின்னா ஆப்ஷன் தான். வேணா 1 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. அது உங்கள் விருப்பம். ஆனால் மூடி போட்டு வேக வச்சுன்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். கீரையோட கலர் சேஞ்ச் ஆகும். அது உங்கள் விருப்பம். அந்த கலரை மூடி போடாத வேக வைங்க. நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொடி என்னெல்லாம்னா தேங்காய், பச்சை மிளகாயெல்லாம் சதைச்சி போடுவாங்க, அரைச்சி கூட போடுவாங்க. நான் அது மாதிரி பண்ணலை. அது மாதிரி பண்ணுற வீடியோ அடுத்த போடுறேன். இப்போ நான் என்ன வெறும் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் மட்டும்தான் போடுவேன். மஞ்சள் தூள், மிளகாய் தூள் போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. மிளகாய் தூள் போட்டதில் கவர் ஆகலை, ஆனால் மிளகாய் தூளும் போட்டுக்கோங்க. நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுக்கிற தேங்காய் கொஞ்சம் ஒரு 2 பிடி போல் தேங்காய் துருவி வச்சுக்கோங்க. அரைக்க எதுவும் தேவையில்லை. அதை போட்டு நல்லா கிளறி கொடுத்தீங்கன்னா நல்லா இது 2 மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. நல்லா கிளறி கொடுத்தீங்கன்னா பொரியல் ரெடி ஆயிடும். அவ்வளோதான். சிம்பிளாக ஈஸியாக டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடி பிடிக்காத அளவு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக தான் சால்ட்டு போடணும். சால்ட்டு மறந்துடுச்சு. சால்ட்டு லாஸ்ட்டாக தான் போடணும். ஃபஸ்ட்டே போட்டாச்சுன்னா அதுவும் கலர் சேஞ்ச் ஆகும். அதனால் கீரையில் எப்பவும் லாஸ்ட்டாக மேக்ஸிமம் குக் பண்ணி எல்லாத்துலேயுமே உப்பு ஏறணும் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் மட்டும்தான் ஃபஸ்ட்டு போடணும். மேக்ஸிமம் லாஸ்ட் போட்டு தான் நான் அப்படி தான் போடுவேன். லாஸ்ட்டு சால்ட்டு போட்டு ஒரு நிமிஷம் எல்லாம் தேவையில்லை. கொஞ்சம் நேரம் கிண்டி கொடுத்தீங்கன்னா பொரியல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுதான் சிவப்பு கீரை என்னோட ஸ்டைல். இது வேறு மாதிரியும் பண்ணுவாங்க. அதுவும் அடுத்த வீடியோ போடுறேன்.
பார்த்துக்கோங்க. ஃபைனலாக கறி லீஃப் போட்டு மூடி வச்சு அது கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.